அது அவங்களோட ரொம்ப ஆத்தென்டிக்கான ஒரு ஸ்வீட். ரீசெண்டா இந்த ஸ்ரீலங்கன் வட்டலப்பம் ரெசிபி ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு. என்னதாங்க இருக்கு இந்த வட்டலப்பத்துலன்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரெசிபியை நான் சொல்ற மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் ஸ்ரீலங்கா இல்ல, நம்ம வீட்லயே எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த வட்டலப்பம் தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 3 முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நீங்க தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நார்மலா நம்ம வீட்லயே யூஸ் பண்ற பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க 1 கப் தேங்காய் கூட 2 ஏலக்காய் சேர்த்து பால் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பேன்ல 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது 1/2 கப் தண்ணி சேர்த்து கேரமல் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கேரமல் சாஸோட ஃப்ளேவர் வட்டலப்பம்க்கு டிஃப்ரெண்டான டேஸ்ட் கொடுக்கும். கேரமல் சாஸ் ரெடி ஆனதும் கூடவே வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா 1/2 கப் தண்ணி சேர்த்து மெல்ட் பண்ணிக்கலாம். நீங்க சேர்த்த வெல்லம் நல்லா மெல்ட் ஆனதும் ஃபைனலா 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 3 துண்டு லவங்கம் சேர்த்து 2 கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வெள்ளப்பாக ரெடியா வச்சிருக்க முட்டையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு கூட நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்றதுக்கு நீங்க எந்த பவுல்ல ஸ்டீம் பண்ண போறீங்களோ அந்த பவுல் ஃபுல்லா நெய் தடவி நீங்க ரெடி பண்ண மிக்சரை ஃபில்டர்ல ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வட்டலப்பம் ஸ்டீம் பண்றதுக்கு ஒரு பேன்ல தண்ணி சேர்த்து கூடவே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே நம்ம பவுலை பிளேஸ் பண்ணி 10 to 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணாவே போதும். நம்ம ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் வட்டலப்பம் ரெடி. இதை அப்படியே சர்வ் பண்ணாமல் 1 hour ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சில்லுன்னு சர்வ் பண்ணி பாருங்க, அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் சாப்பிட்டது இல்லைன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அண்ட் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெயிட் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள். கூடவே நம்ம பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்துக்கிட்டே இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க.